Welcome to Smart Learning channel. Chapter 2 An Introduction to Adobe PageMaker. Learning objectives. Learns about what desktop publishing is. Creates a document using PageMaker. Creates a text blocks. Changes a text block size. Insert a text from other software like MS Word and the PageMaker document. Uses frame to hold text in place of using a text block on so many. Desktop publishing. Desktop publishing short form is DTP. Desktop publishing is the creation of page layouts for document using a DTP software. Examples for DTP software is Adobe PageMaker, Adobe InDesign, Quark Express, etc. DTP software ஒரு பேஜ் லேஅவுட்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டிடிபி சாஃப்ட்வேர்ஸு அதுதான் வந்து டிடிபி சாஃப்ட்வேரு. டாக்குமெண்ட்டோட பேஜ் லேஅவுட்ஸை டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேரு. இது யூஸ் பண்ணி தான் மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. இதில் சாஃப்ட்வேரோட நேம்ஸு, டிடிபி சாஃப்ட்வேர்ஸோட நேம்ஸ் அடோப் பேஜ்மேக்கர், அடோப் இன்டிசைன், குவாரக் எக்ஸ்பிரஸ் எக்ஸெட்ரா. இதில் நம்ம புக்கில் பார்க்க போகிறது அடோப் பேஜ்மேக்கர். அடோப் பேஜ்மேக்கர் அப்படிங்கிறது என்ன? Adobe PageMaker is a page layout software. It is used to design and produce the documents that can be printed. ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன டிசைன் பண்ணுறோமோ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதில் அந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன இருக்குன்னா டூல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர் இருக்குன்னா நியூஸ் பேப்பரில் ஒரு இமேஜஸ், டெக்ஸ்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில இடத்துல ஹெட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த சாஃப்ட்வேரில் டூல்ஸ் இருக்கும். ஈஸியாக அந்தந்த பிளேஸில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஓப்பன் பண்ணுறது பேஜ்மேக்கர் சாஃப்ட்வேர்ஸை? In the Windows 7 operating system, we can open Adobe PageMaker using the command sequence. Windows 7 operating system எப்படி யூஸ் பண்ணலாம்னா the following command இருக்கு பாருங்க. Start all programs Adobe PageMaker 7.0, Adobe PageMaker 7.0. The window will be appeared. பாருங்க இந்த விண்டோ வந்து இப்படி தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா appear ஆகும். அந்த விண்டோவில் நமக்கு கலர்ஸு, டூல் பாக்ஸு, சம் கிராஃபிக்ஸு, சம் ஃபோட்டோஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு உண்டான விண்டோலாம் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் நமக்கு ஃபஸ்ட் எடுத்ததே நமக்கு அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட்டு கிரியேட்டிங் ஏ நியூ டாக்குமெண்ட். அதில் வரைகிறதுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபைல் நியூ இன் த மெனு பார். ஒன்று மெனு பாரில் ஃபைல் கொடுத்து அதோட புல் டவுன் மெனுஸில் நியூங்கிற சப் மெனு செலக்ட் பண்ணணும். அதர்வைஸ் கீபோர்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா Ctrl+N கொடுத்தோம்னா நமக்கு டாக்குமெண்ட் செட்டப் விண்டோ வந்து அப்பியர் ஆகும். இந்த டாக்குமெண்ட் செட்டப் வியூவில் நமக்கு என்னென்ன இருக்குன்னா பேஜ் சைஸ், டைமென்ஷன், ஓரியன்டேஷன். அது என்ன பேஜ் சைஸ்னால் பேப்பரோட சைஸ். பேப்பர் வந்து A3, A4, லெட்டர் சைஸ், என்ன டைப் ஆஃப் பேப்பரில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த பேப்பரோட சைஸை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். டைமென்ஷன் மீன்ஸ் அதோட லென்த் என்ன, வித் என்னங்கிறது இன்ச்சஸில் சொல்லணும். தென் ஓரியன்டேஷன், லேண்ட்ஸ்கேப்பில் பிரிண்ட் ஆகணுமா, போர்ட்ரைட்டில் பிரிண்ட் ஆகணுமா அப்படிங்கிறது தான் டால் அண்ட் வைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் மார்ஜின் செட்டப்ஸ் கொடுத்துட்டு கிளிக் ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு மார்ஜின்ஸோட ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு Untitled 1 அப்படிங்கிற நேம்ல இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஒரு பிளாக் கலர் பார்டர் தெரியுது பாருங்கள். இந்த பிளாக் கலர் பார்டருக்கு அவுட் சைடில் இருக்கிறது தான் பேஸ்ட் போர்டு. இந்த பேஸ்ட் போர்டுங்கிறது ஒன் ஆஃப் த 2 மார்க்கு. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. A document page is displayed within a dark border. Okay, the area outside of the dark border is referred to as pasteboard. Pasteboardனா nothing but நமக்கு வரையறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்னன்னா pasteboard. அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் த விண்டோ. பார்ட்ஸ் ஆஃப் த விண்டோவில் ஃபஸ்ட்டு பார்ட் நமக்கு டைட்டில் பார் இருக்கும். பாருங்கள், நமக்கு இதில் ஃபஸ்ட்டு பார்ட் டைட்டில் பார் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெனு பார், ரூலர், டூல் பாக்ஸ், டூல் பார், தென் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார், மார்ஜின்ஸ், பிளாக் பார்டர், பேஸ்ட் போர்ட். இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்ததே டைட்டில் பார். It is the topmost part of the window. It shows the name of the software and name of the document at the left
and the control buttons at the right. இதில் டைட்டில் பார்ல என்ன இருக்குன்னா நேம் ஆஃப் த சாஃப்ட்வேர் அண்ட் நேம் ஆஃப் த டாக்குமெண்ட். இப்போ நேம் ஆஃப் த சாஃப்ட்வேர் என்ன இருக்கு? அடோப் பேஜ் மேக்கர் 7.0, தட் இஸ் நேம் ஆஃப் த சாஃப்ட்வேர். நேம் ஆஃப் த டாக்குமெண்ட் அன்டைட்டில்டு 1 அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து எங்க இருக்கு? அட் த லெஃப்ட் சைடு இருக்கு. இதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மினிமைஸ், மேக்ஸிமைஸ் அண்ட் க்ளோஸ் பட்டன்ஸ் வந்து நமக்கு அட் த ரைட் சைடு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த விண்டோ. ஃபர்ஸ்ட் இருக்கிற பார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா விண்டோஸ்ல நமக்கு இந்த டைட்டில் பார் தான் இருக்கும். தென் அதுக்கு அடுத்து இருக்கிறது டைட்டில் பார்க்கு அடுத்து இருக்கிறது மெனு பார். இட் கண்டைன்ஸ் ஃபைல், எடிட், லேஅவுட், டைப், எலிமெண்ட், utilities, view, window, help. When you click on the menu item, pull down menu appears. ஒரு மெனு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ ஃபைலுங்கிற மெனு கிளிக் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன சப் மெனுஸ் இருக்கோ அது எல்லாமே புல் டவுன் மெனுஸாக நமக்கு அப்பியர் ஆகும். அதில் நம்ம எந்த சப் மெனுஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செலக்ட் பண்ணிக்கலாம். மவுஸ் பாயிண்டர் வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது மெனு பார்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டூல் பார். டூல் பார்ங்கிறது சின்ன சின்ன ஐக்கானோட இருக்கும். பட்டன் மேலே சின்ன ஐக்கான் வந்து வரைஞ்சிருப்பாங்க. இந்த ஐக்கான் என்ன நேம்னு நமக்கு தெரியலன்னா ஜஸ்ட் நம்ம மவுஸோட பாயிண்டரை அந்த ஐக்கான் மேலே வச்சோம்னா அந்த ஐக்கானோட நேமு தென் அதோட டிஸ்கிரிப்ஷன், அந்த ஐக்கான் எதுக்கா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணோம். அதுக்கு பேர் தான் டூல் டிப். இஃப் யூ பிளேஸ் த மவுஸ் பாயிண்டர் ஆன் எ பட்டன் இன் த டூல் பார், a short text will appear as its a description called tool tip. ஓகே, இது வந்து மெனு பார்க்கு கீழே இருக்கும். ஸோ இதில் சப்மெனுஸில் என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோமோ அதை ஆல்டர்னேட்டிவாக இதுலேயும் பண்ணிக்கலாம். ஓகே, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்? நியூ, ஓப்பன், சேவ், பிரிண்ட், சர்ச், தென் வந்து லெட்டரோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுறது, தென் கிராமட்டிக்கல் எரர்ஸை கரெக்ட் பண்ணுறது, அலைன்மெண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே நம்ம டூல் பாக்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அடுத்து டூல் பாக்ஸ். டு மூவ் த டூல் பாக்ஸ், drag the toolbox by its title bar. Select a tool from the default toolbox by clicking it. If the toolbox is not available on a screen, you can perform these steps to show the toolbox. அதாவது ஒரு டூல் பாக்ஸ் இருக்குன்னா நமக்கு வந்து வரைகிறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் டூல் பாக்ஸ். இந்த டூல் பாக்ஸை நம்ம எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து டிஃபால்ட்டாக டூல் பாக்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கும், கிளிக் ஆகிருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ டூல் பாக்ஸே நமக்கு அவைலபிளாக இல்லை ஸ்க்ரீனில் அப்படின்னோம்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வியூவில் போயிட்டு டூல் பாக்ஸை கிளிக் பண்ணி விடணும். ஸோ அந்த செக் பாக்ஸில் நம்ம ரைட் அதாவது ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு டூல் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஓகே, அடுத்து ஸ்க்ரோல் பார்ஸ். Scrolling is the process of moving up and down or left and right through the document window. There are two scroll bars, one is vertical, another one is horizontal. Scrolling அப்படின்னாலே டாக்குமெண்ட்டை மூவ் பண்ணுறது தான். எப்படி மூவ் பண்ணலாம்? ஒன்று அப் அண்ட் டவுன், இல்லைன்னா லெஃப்ட் அண்ட் ரைட். லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு விதமான ஸ்க்ரோல் பார்ஸ் இருக்குது. ஒன்று வெர்டிக்கல், இன்னொன்று ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்னா நமக்கு லெஃப்ட்டு ரைட்டு மூவ் பண்ணணும், வெர்டிக்கல்னா அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணணும். அடுத்து ரூலர். ரூலர்னா லுக் லைக் எ ஸ்கேல். ஸ்கேல் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் ரூலருங்கிறது. இது வந்து ஒன் இஸ் த அட் த டாப் அண்ட் அதர் இஸ் த அட் த லெஃப்ட் சைடு. ஒரு ஸ்கேல் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், இன்னொரு ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைடு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஒரு ரூலர் எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது? இப்போ ரூலரே இல்லை நம்மளோட பேஜில், எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னா வியூ அண்ட் கிளிக் ஷோ ரூலர் அப்படின்னோம்னா நமக்கு ரூலர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் டாப்லேயும் லெஃப்ட் சைடு. இப்போ ரூலர் எனக்கு வேண்டாம், எப்படி ஹைட் பண்ணுவீங்க? வியூ ஹைடு ரூலர். ஓகே, அதுக்கடுத்து ஸோ இதோட பார்ட் ஆஃப் த விண்டோஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வாட் இஸ் டிடிபி அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். டிடிபி சாஃப்ட்வேர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். பேஸ்ட் போர்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். தென் அதுக்கடுத்து பார்ட்ஸ் ஆஃப் த அடோப் பேஜ் மேக்கர் விண்டோ வந்து நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.